புதுசாக ஏதாவது அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். நேற்று மாதிரியே இன்னைக்கு இருக்கக்கூடாது. நம்முடைய எண்ணங்களும் சரி, நம்முடைய என்ன சொல்கிறது தொடக்கமும் சரி, நம்முடைய எதிர்பார்ப்புகளும் சரி, ஒரு புதுசு ஏதாவது ஒன்று. ஜூலை 31 முடிஞ்சு ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் டே அப்படிங்கிறத நம்ம ரீச் பண்ணியிருக்கோம். ஆகஸ்ட் மந்த்து நிறைய பேட்ரியாட்டிக் அந்த மாதிரி நிகழ்வுகள் இருக்கும். குறிப்பாக அவங்க சொன்ன மாதிரி ஆகஸ்ட் 8 அப்படிங்கிறது வந்து குயிட் இந்தியா மூமெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்குது. அதுக்கப்புறம் ஆகஸ்ட் 15 நம்முடைய இண்டிபெண்டன்ஸ் டே அப்படிங்கிறது இருக்குது. சரியா? அதே மாதிரி ஆகஸ்ட் 6 அப்படிங்கிறது ஆகஸ்ட் 9 ஹிரோஷிமா நாகசாகி அந்த மாதிரி குண்டு போட்டது இருக்கு. ஆகஸ்ட் 6 அப்படிங்கிறது வந்து என்டிசி நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அந்த அடிப்படையில் இன்னைக்கு சொல்லியிருக்காங்க ஆகஸ்ட் 1 எழுதி வச்சுங்க. முதல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பாலகங்காதர் திலகர் அவருடைய நினைவு நாள் அப்படின்னு சொல்லப்படுதா, பிறந்த நாள் சொல்லப்படுதா? நினைவு நாள் அப்படிங்கிறத எழுதி வச்சுங்க. 19/20. ஸோ பாலகங்காதர திலகர் அப்படின்னு சொல்லக்கூடியவருடைய நினைவு நாள் அப்படிங்கிறது வந்து 19/20 அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கிறணும். ஸோ யாருங்க இந்த திலகர் அப்படின்னு சொல்லக்கூடியவர்? ரொம்ப 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 முக்கியமான ஒரு நபர். அதே 1920களில் அப்படிங்கிற காலகட்டத்தில் 1920 இறந்துட்டாரா? ஹரிஷு கன்ஃபார்ம் எனக்கு அனுப்புங்க, விக்கி அனுப்புங்க. ஸோ 20 இறந்துட்டார். அப்போனா அந்த நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் இருக்குல்ல, பேசுங்க. நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் அந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பாலகங்காதர் திலகர் எழுதி வச்சுக்கணும். இவரை பற்றி சொல்லும்போது 1893 அப்படிங்கிறது 1895 இந்த 2 வருடங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதிகமான பேட்ரியாட்டிக்கை இந்தியாவில் விதைச்சவர். 1893 1893 1895 அப்படின்னு சொல்லக்கூடிய 1895 1893ங்கிறது கணபதி ஃபெஸ்டிவல். இந்த கணபதி ஃபெஸ்டிவல்னா ஏதோ ஸ்பிரிச்சுவலுக்காக நடத்தப்பட்டது மாத்திரம் இல்லை, அது வந்து அந்த நேஷனாலிட்டி பேட்ரியாட்டிக்காக நடத்தப்பட்ட ஒரு நிகழ்வு. அப்படியாவது ஜனங்கள் கூடுவாங்க, அங்கே ஒரு தேச உணர்வை நம்ம ஊட்டலாம் அப்படின்ற மாதிரி கூடின கூட்டம் தான் அந்த 1893 கணபதி ஃபெஸ்டிவல். சரியா? கணபதி ஃபெஸ்டிவல் 1893. அதுக்கப்புறம் 1895 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சிவாஜி ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஆன்லைனில் படிக்கிறவங்களுக்கு வீடியோ ஆடியோ கிளியராக ப்ரொசீட் பண்ணலாமா? ஏதாவது டிஃபிகல்ட்டிஸ் இருக்கா? டிஸ்டர்பன்ஸு? நோ, கிளியராக இருக்கு. ஓகே ஃபைன், அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். அப்போ என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திலகருடைய நினைவு நாள் அப்படின்னு சொல்கிறது ஆகஸ்ட் 1 1920. ஸோ 1920 நம்ம ஏகப்பட்ட விஷயம் பேசியிருக்கோம். ஒன்று நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட். நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்னாவே 20லேருந்து 22 வரைக்கும். நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் எந்த ஆண்டுலேருந்து? 20லேருந்து 22 வரைக்கும். சரியா? நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டோட முக்கியமான லீடர் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் காந்திஜி. ஏன்னா இவரே இறந்துடுறாரு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சு. கோபாலகிருஷ்ண கோகலே 1915 இறந்துடுறாரு. அப்போ இங்கிட்டு தலைவராக இருந்தவர் மிதவாதிகள் தீவிரவாதிகள் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற போது 1907 சூரட் ஸ்பிளிட்டா நல்லா பேசுங்க ஆர்வமா. 1907 என்ன சூரட் ஸ்பிளிட். அந்த சூரட் ஸ்பிளிட் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு. இங்கே தான் ஐஎன்சி வந்து 2ஆ பிளவுபட்டுச்சுன்னு சொன்னோம். சரியா? ஒன்று கோபாலகிருஷ்ண கோகலே, இன்னொருத்தர் திலகர் தான். அப்போ திலகர் அப்படிங்கிறவரை ஞாபகம் வச்சுக்கணும். அனுப்பிச்சிங்களாமா? அப்போ திலகர் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும், முக்கியமானவர். அவரோட காலகட்டம் அப்படிங்கிறது நான் சொன்ன மாதிரி 1895. 1895 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கணபதி ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறத அவர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. 1893 கணபதி ஃபெஸ்டிவல். 1895 அப்படிங்கிறது தான் சிவாஜி. அப்போ நம்ம சிவாஜியை பற்றி நிறைய பேசியிருக்கிறோம். எந்த சிவாஜி? நடிகர் திலகம் சிவாஜியா? சத்ரபதி அப்படிங்கிறது மராத்தியர் அப்படிங்கிறதுல சிவாஜி. கேட்குறவங்க மட்டும் ஆன்சர் பண்ணுங்க. சிவாஜியோட அப்பா பேர் என்ன? ஜார்ஜி போன்ஸ்லே. நல்லா பேசுங்க. சாஜி போன்ஸ்லே. அம்மா பேரு சீஜாபாய். அப்படியே வந்துட்டே இருக்கணும். ஸ்டூடெண்ட்ஸ் வர வர உள்ள வந்துட்டே இருங்க. மேம் சொல்லி அனுப்புங்க. மேம் கேக்குதா? சொல்லி அனுப்புங்க. எழுதிங்கப்பா. திலகர். நான் ஒருத்தரையும் அப்படியே பார்த்துட்டே இருக்க முடியாதுங்க, பார்த்துட்டு இருக்க முடியாது, நான் லைவ் ஆகிட்டு இருக்கனால எழுதி வச்சுங்க. ஃபர்ஸ்ட் ஒன் திலகர் அப்படிங்கிறவர் பிறந்த வருஷம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம். அவர் பிறந்தது 23 ஜூலை 1856. 1856 கானிங் பிரபு அப்படிங்கிற ஒரு கடைசி கவர்னர் ஜெனரலாக இருந்த காலகட்டத்தில் இவர் பிறந்திருக்கிறார். 1856 1856 த லாஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க பிரிட்டிஷ் இந்தியா. லாஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பிரிட்டிஷ் இந்தியாவில் 1856 இருந்த போது இவர் பிறந்திருக்கிறாரு. ஜூலை 23 இவர் பிறந்திருக்கிறார். இவர் பிறந்த ஒரே இதே நாளில் ஒருத்தர் இறந்திருக்கிறாருன்னு சொல்லி பார்த்தோம். இதே ஜூலை 23 கரண்ட் அஃபேர்ஸில். நல்லா சொல்லுங்க.
சுப்பிரமணிய சிவா. சுப்பிரமணிய சிவாவோட பிறந்த தினம், இறந்த தினம் இவருடைய பிறந்த தினம். சேம் ஜூலை 23rd. நம்ம ஏற்கனவே கரண்ட் அஃபேர்ஸ்ல டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். சுப்பிரமணிய சிவா என்ன கோயில் கட்டினாரு? மாதா கோயில் கட்டினாரா? இப்படி சொல்லுங்க, மாதா கோயில் கட்டினாரா? அது டிஃப்ரெண்ட் ஆகி போயிடும். பாரத மாதா, பாரத மாதாவுக்கு ஒரு கோவில் கட்டினாரு. எந்த ஊர்ல கட்டினாரு பாரத மாதாவுக்கு கோவில்? பாப்பாரப்பட்டி. பேசுங்க. பாப்பாரப்பட்டி. யாரு? சுப்பிரமணிய சிவா. சுப்பிரமணிய சிவா. அந்த நாள் அவர் இறந்த நாள், இவர் பிறந்த நாள் ஜூலை 23. இவர் பிறந்தது 1856, இறந்தது இன்னைக்கு தான் ஆகஸ்ட் 1, 1920 அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். லோக்மானிய அப்படின்ற மாதிரி இவருடைய சிறப்பு பெயர் உண்டு. லோக்மானிய அப்படிங்கிறது இவருடைய சிறப்பு பெயர். ஐஎன்சிக்கு ரொம்ப முக்கியம். இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ்ல டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா இன்னைக்கு அவருடைய நினைவு நாள் அப்படிங்கிறது இருக்கிறதுனால, அவருடைய நினைவு நாள் அப்படிங்கிறது இருக்கிறதுனால இன்னைக்கு அவரை பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ரொம்ப முக்கியமானது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. திலகருடைய பிறந்த நாள் 1856 ஜூலை 23. இறந்த நாள் அப்படிங்கிறது ஆகஸ்ட் 1, 1920. ஸோ லோக்மானிய என்று அழைக்கப்படுகிறார். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இவர் தான் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறது 1893 அப்படிங்கிற காலகட்டம் ஞாபகம் வச்சுக்கணும். 1893ங்கிறது என்ன ஃபெஸ்டிவல்? கணபதி ஃபெஸ்டிவல். 1895 என்ன ஃபெஸ்டிவல்? சிவாஜி ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். அதோட ரொம்ப முக்கியமானது எழுதி வச்சுங்க. மகாத்மா காந்தி இவரை என்ன அழைச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தி மேக்கர் ஆஃப் மாடர்ன் இந்தியா, புதிய இந்தியாவை உருவாக்குபவர். தி மேக்கர் ஆஃப் மாடர்ன் இந்தியா. தி மேக்கர் ஆஃப் மாடர்ன் இந்தியா அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இவருடைய அந்த பெயராக காந்தி அழைக்கிறார். தி மேக்கர் ஆஃப் மாடர்ன் இந்தியா அப்படிங்கிற மாதிரி இவர் அழைக்கிறாரு. இவர் தான் ரொம்ப முக்கியமானது. 1907 சூரத் பிளவின் போது, சூரத் ஸ்பிளிட், அந்த சூரத் பிளவின் போது என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா ரொம்ப முக்கியமா இவர் வந்து எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஐஎன்சிக்கு தலைமை இருக்கிறார். ஏன்னா மாடரிஸ்ட் எக்ஸ்ட்ரீமிஸ்ட்னு பிரிவாங்க. யார் அந்த கூட்டத்துக்கு தலைமை தாங்கண்ணா? ராஜ் பிகாரி கோஸ். நல்லா பேசுங்க. ராஜ் பிகாரி கோஸ் அப்படிங்கிறவர் தான். ஸோ ரொம்ப முக்கியமானவர். அந்த ராஜ் பிகாரி கோஸோட பீரியட்ல என்ன பண்றாங்கன்னா ரெண்டா பிரிகிறாங்க. அந்த ரெண்டா பிரியதுல கோபாலகிருஷ்ண கோகலே அப்படிங்கிறவர் வந்து மாடரிஸ்ட் நேஷனலிஸ்ட், அந்த மாதிரி மிதவாத தேசியவாதத்தினுடைய தலைவராகிறாரு. இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா யாரு? திலகர் வந்து எதுக்கு தலைவராகிறாரு? எக்ஸ்ட்ரீமிஸ்டுக்கு தலைவராகிறார். அப்ப மூணு முக்கியமான தலைவர்கள் எக்ஸ்ட்ரீமிஸ்ட்ல. லால் பால். பேசுங்க. லால் அப்படின்னா லாலா லஜபதி ராய், ஏன்னா பஞ்சாப்ல தலைமையிடமா கொண்டு வருவார். இன்னொருத்தர் பிபின் சந்திரபால், அவர் வெஸ்ட் பெங்கால், கல்கட்டால வந்துட்டு இருப்பார். அப்ப வெஸ்ட் பெங்கால் கிடையாது, அப்ப பெங்கால் தான். சரியா? அப்ப எல்லாம் பெங்கால் தான். இப்ப சுதந்திரம் பெற்ற பிறகுதான் நம்ம வந்து வெஸ்ட் பெங்கால், ஈஸ்ட் பெங்கால்லாம் பிரிச்சு, அதுக்கப்புறம் இப்ப ஈஸ்ட் பெங்கால் அப்படிங்கிறது பங்களாதேஷா இருக்கு. 1971 ஆன்வர்ட்ஸ் சுதந்திரம் பெற்று போயிருச்சு. 1947 ஆகஸ்ட் 15 சுதந்திரம் வாங்கும் போது பாகிஸ்தானோட போயிருச்சு அந்த ஈஸ்ட் பெங்கால் அப்படிங்கிறது. இப்ப அது வந்து இப்ப என்னவா இருக்கு? பங்களாதேஷ்ங்கிற நாடா இருக்கு. அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. அப்ப இவருடைய பிறப்பு 1856, டேட் ஜூலை 23, இறப்பு 1920, டேட் ஆகஸ்ட் 1. 1893 கணபதி ஃபெஸ்டிவல், 1895 சிவாஜி ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறது. 1907 எதற்கு தலைமை இருக்கிறாரு? தீவிரவாத தேசியவாதத்தின் தலைவராகிறாரு. ரொம்ப முக்கியமானது. பால கங்காதர் திலகர் ரொம்ப முக்கியமான ஒரு நபர் அப்படிங்கறத ஞாபகம் வச்சு. பால கங்காதர் திலகர் ரொம்ப முக்கியமான தலைவர் அப்படிங்கறது ஞாபகம் வச்சு. அவருடைய பொலிட்டிக்கல் கேரியர் ரொம்ப முக்கியம். இவர் தான் சொல்லியிருக்கிறார் ஃபேமஸ் கொட்டேஷன், சுவராஜ் இஸ் மை பர்த் ரைட், ஐ ஷால் ஹாவ் இட். சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை, நான் அதை அடைந்தே தீருவேன், அது என்னுடைய பிறப்புரிமைப்பா அப்படின்னு சொல்றாரு. சுவராஜ் இஸ் மை பர்த் ரைட், ஐ ஷால் ஹாவ் இட். சுவராஜ் இஸ் மை பர்த் ரைட், ஐ ஷால் ஹாவ் இட் சொன்னவர் யாரு சார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா யாரு? பால கங்காதர் திலகர் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. பால கங்காதர் திலகர் அப்படிங்கறத முக்கியமா ஞாபகம் வச்சுக்கணும். கிளாஸ்ல இருக்கீங்களா? ஆன்லைன் வந்து கிளாஸ்ல இருக்கீங்களா? ஆன்லைன் வந்து கிளாஸ்ல இருக்கீங்க, சரியா? ஸோ நல்லா அப்படியே கொஞ்சம் ஆன்சர் பண்ணிட்டே இருங்க, அப்பதான் நீங்க இருக்கீங்களா இல்லையான்றது நமக்கு தெரியும். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், இருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறது அப்பதான் தெரியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நியூ கமர்ஸ் ஃப்ரம் ஆன்லைன் 9:20 அனுப்பியாச்சு. 9:40 இணைஞ்சிடணும். 20 நிமிஷம் வேணால் எக்ஸ்ட்ரா தரேன். எப்போ அனுப்புனாலும் ஒரு 20 நிமிஷம் எக்ஸ்ட்ரா தரேன். 20 நிமிஷத்துக்கு பிறகு வந்து நீங்கள் ரெக்வஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா யூ வில் நாட் பி அக்செப்டட். இப்போ பாருங்கள், ஒவ்வொருத்தராக நினச்சிட்டு இருக்கும்போது எனக்கு அந்த பிடிஎஃப் வந்து கேன்சல் ஆகுது. மறுபடியும் நான் அதை விட்டு வெளியில் வர முடியாது. கேட்டுச்சா? ஆன்லைனில் இருக்கிறவங்க கேட்டுச்சா? நீங்கள் ஆமாம், ஒரு எப்போ நான் வந்து அனுப்புகிறேனோ அதுலேருந்து ஒரு 10 20 நிமிஷம், அதிகபட்சம் ஒரு 20 நிமிஷத்துக்குள்ளே இணைஞ்சிடும். உங்களுக்கும் தான், நாளைக்கு நீங்களும் அப்படி தான் பண்ணுவீங்க, சரியா? உங்களுக்கும் தான் 20 நிமிஷத்துக்குள்ள இணைஞ்சிடும். அப்படி இல்லைன்னு சொன்னால் யூ வில் நாட் பி பெர்மிட்டட். அடுத்து நீங்கள் செகண்ட் செஷனை அட்டன் பண்ண முடியும். 12 மணிக்கு மேலே ஒரு செஷன், 2 மணி நேரம் செஷன் அட்டன் பண்ண முடியும்.
சரியா? ஸோ ஆன்லைனில் கொடுக்குறோம், ஃபேஸ்புக்கில் கொடுக்குறோம், அந்த மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக அந்த ஆடியோ ஃபைல் கொடுக்குறோம். இப்படி தேவையில்லாத பேசிக்கிட்டு நேரத்தை வீணாக்கிறதுக்கு ஏதாவது முக்கியமாக பேசிட்டு போயிடலாம். நீங்கள் லேட்டாக வரதும் இல்லாமல் மற்றவருடைய நேரத்தையும் சுருட்டுறீங்க, மற்றவருடைய நேரத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க. ஸோ அது முக்கியமானதுன்றது. ஸோ எழுதி வச்சு அடுத்து நான் சொன்னேன் WWW. இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு நாள் அப்படின்னு சொன்னோம். WWW அப்படின்னு சொன்னாவே வேர்ல்டு வைடு வெப் அப்படின்னு சொல்லக்கூடியது. வேர்ல்டு வைடு வெப் அப்படின்னு சொன்னால் தமிழில் அதுக்கு பேர் உலகளாவிய வலைப்பின்னல் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் அதுக்கு பேர் உலகளாவிய வலைப்பின்னல் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு என்ன சார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் வேர்ல்டு வைடு வெப். அப்போ வேர்ல்டு வைடு வெப் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம பேர் என்ன சொன்னோம்? டிம் பெர்னஸ்லி. நல்லா பேசுங்க. டிம் பெர்னஸ்லி அப்படிங்கிறவரை ஞாபகம் வச்சுங்க. டிம் பெர்னஸ்லி அவர் தான் ஒரு கூற்று சொல்லியிருப்பாரு, ரொம்ப முக்கியமான ஒரு கூற்று. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இணையத்தில் ஒரு விஷயம் இல்லை அப்படின்னு சொன்னா, பேசுங்க, இணையத்துல ஒரு விஷயம் இல்லைன்னு சொன்னா அப்படிப்பட்ட ஒரு விஷயம் எங்க நடக்கல, அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு உலகத்திலே இல்லப்பா அப்படின்ற, அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு உலகத்திலே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போய் கூகுள்ல போய் தென்றல் ஐஎஸ் அகாடமின்னு ஒன்று போட்டீங்கன்னா வருமா வராதா? வருமா வராது? வரும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. சரியா? ஸோ WWW அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வேர்ல்டு வைடு வெப் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ அது யார் சார்? டிம் பெர்னஸ்லி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. அதை பற்றி பார்க்கலாம். What is the full form of WWW? வேர்ல்டு வைடு வெப். ஸோ which company developed WWW? எழுதி வச்சுங்க. எந்த கம்பெனி வந்து இந்த WWW-வை டெவலப் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ராபர்ட் கல்லாலு. WWW the historic world wide web logo designed by WWW லோகோ யார் டிசைன் பண்ணியிருக்கிறா அப்படின்னு சொன்னா ராபர்ட் கல்லாலு. there is a no widely accepted logo in use of WWW. ஸோ எந்த வருஷம் சார் WWW உருவாக்கப்பட்டது? 1989, 1989. 1989 தான் அதை உருவாக்கி இருக்கிறார் WWW. நேற்று கூட எக்கனாமிக்ஸ் நடத்தும் போது எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் சொல்லும் போது 1989 ரெண்டு முக்கியமான காரணிகள் சொன்னேன். ஒன்று JRY ஜவஹர் ரோஜ்கார் யோஜனா, இன்னொன்று NRY நேரு ரோஜ்கார் யோஜனா. இந்த ரெண்டு எக்கனாமிக்ஸ்ல முக்கியம். ஜவஹர் ரோஜ்கார் யோஜனா, ரெண்டு நேரு ரோஜ்கார் யோஜனா, இந்த ரெண்டு முக்கியமானது. அடுத்த ரெண்டு அப்படின்னு சொல்லக்கூடியது யூனிட் 9க்கு உங்களுக்கு தேவைப்படும். முத்துலட்சுமி ரெட்டி அவங்களும் பிளஸ் டாக்டர் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி, மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார்னா திருமண உதவி திட்டம், சரியா? மேரேஜ் எய்டு. அதே மாதிரி அவங்க டாக்டர் முத்துலட்சுமி எடுத்தீங்கன்னா மெட்டர்னிட்டி அப்படிங்கிற எய்டு. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எந்த மாவட்டம் தமிழ்நாட்டில் ஸோ மெட்டர்னிட்டி மார்டாலிட்டி ரேட் அப்படிங்கிறதுல 0 அப்படின்னு பார்த்தோம்? விருதுநகர். நல்லா பேசுங்க. விருதுநகர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ கிளாஸில் கொஞ்சம் கவனமாக கவனிங்க. யார் சார் இதை WWWங்கிறத 1989 அறிமுகப்படுத்தியவர் அப்படின்னு கேட்டால் டிம் பெர்னஸ் லீ. இந்த லீ அப்படிங்கிற பேரு வேர்ல்டுல அதிகமான நபர்கிட்ட இருக்கக்கூடிய பேரு. முகமதுங்கிற பேரு, இந்த லீங்கிற பேரு நீங்க போய் பார்த்தீங்கன்னு சொன்னா நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் வந்து நேம்ல அதிகமா இருக்கிறது அப்படிங்கிறது. சரி, இது எந்த கம்பெனி சார் WWWனா CERN அப்படின்னு சொல்லக்கூடியது தான். CERN அப்படிங்கிறது. அப்போ who is the father of WWW கேட்டாவே சார் டிம் பெர்னஸ் லீ. The World Wide Web while at CERN, the European Particle Physics Laboratory. இது யூரோப், இங்கிலாந்துக்காரர் தான் அவர் 1989. ஸோ WWW அப்படிங்கிறது he wrote the first web client and a server in 1990. இவர் தான் ஃபர்ஸ்ட் சர்வரை உருவாக்கினார் 1990. இவர் மட்டும் இல்லைன்னா இன்டர்நெட்டில் நீங்கள் எதுவுமே தர முடியாது. அன்னைக்கு கூட என்னவா அங்கே சத்தம் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்ல, நான் தான் பெருசுன்னு சொல்லிக்கிறார்ல. ஒட்டு மொத்தம் அவங்க எல்லாம் முடிஞ்சு போகிறது கரண்ட்டு, எலக்ட்ரிசிட்டி, சரியா? ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன வேணாலும் என்கிட்ட கேளு, கூகுள் சொல்லுது. ஸோ யாரை வேணாலும் எனக்கு தெரியும், ஃபேஸ்புக் சொல்லுது, அப்படி தானே? ஃபேஸ்புக் சொல்லுது அப்படின்னு சொல்லி எல்லாரும் அவங்கவுங்க பெருமை பேசிகிட்டு இருக்கும்போது யாருப்பா என்னப்பா அங்கே சத்தம்னு சொல்லும்போது கரண்ட், எலக்ட்ரிசிட்டி. நான் இல்லைன்னா நீங்கள் யாருமே இல்லைப்பா அப்படின்னு. கூகுளாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், டெலகிராமாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் நான் இல்லைன்னா இல்லைப்பா அப்படின்ற மாதிரி சொல்லுது. சார் டிம் பெர்னஸ் லீ 1989 அந்த நிறுவனம் CERN. ஸோ ஹீ இஸ் அன் இங்கிலாந்து அந்த மாதிரி இருக்கிறது. ஹீ இஸ் இங்கிலாந்து நாட்டை சார்ந்தவர். 1990 தான் முதல் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே சார் இருக்கு? வேர்ல்டு வைடு வெப் அப்படிங்கிறதுக்கான ஹெட் குவார்ட்டர்ஸ் ஸோ அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ஓவரால்
அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. இங்கிலாந்து அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. பெர்னர்ஸ் லீ ஞாபகம் வச்சுங்க. 1989. அப்போ யாருங்க ஹெச்டிடிபி, ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ், அது ஹைப்பர் டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர் புரோட்டோகால், அதை உருவாக்குனவர் இவர் தான். அது இல்லைன்னா வெப்சைட் கிடையாது. ஏன்னா ஹெச்டிடிபி ஹைப்பர் டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர் புரோட்டோகால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹைப்பர் டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர் புரோட்டோகால் இதான் அந்த லாங்குவேஜ். ஹெச்டிஎம்எல்னா ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். அது இருந்தால் மட்டும்தான் சர்வர் நீங்கள் புரோட்டோகால் உருவாக்க முடியும். 1989 91 காலகட்டத்தில் தான் இதை உருவாக்கி இருக்கிறாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதோட ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குது சார் வேர்ல்டு வைடு வெப்னு கேட்டால் வாஷிங்டன் டிசியில் இருக்குது. அவர் இங்கிலாந்துக்காரராக இருந்தாலும் இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா வாஷிங்டன் டிசியில் தான் இருக்குது. வாஷிங்டன் டிசியில் இருக்கு. உருவானது வாஷிங்டன் டிசி. ஆனால் அதோட ஒர்க் வந்து 70 நாடுகள் இருக்கு. WWW அப்படிங்கிறது சொல்லக்கூடிய வேர்ல்டு வைடு வெப் அப்படின்னு சொல்லக்கூடியது அது 70 நாடுகள் இருக்கு. அரௌண்ட் 30 எம்ப்ளாயீஸ் ஒர்க்ஸ் ஃப்ரம் 3 மெயின் ஹப்ஸ் இன் ஜகார்த்தா, லண்டன் அண்ட் வாஷிங்டன் டிசி. ஜகார்த்தா, ஸோ கேபிட்டல் சிட்டி. யாரோட கேபிட்டல் சிட்டி? ஜகார்த்தா, இந்தோனேஷியா. நல்லா பேசுங்க. இந்தோனேஷியா, ஜகார்த்தாவில், லண்டனில், வாஷிங்டன் டிசியில். It is a team of around 30 employees works from 3 main hubs including Jakarta, Indonesia, London, Britain and Washington DC in USA. இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க, முக்கியமானது. What is www, what is HTML? So we already discussed. எதுங்க ஃபர்ஸ்ட் வெப்சைட்? அப்படி உருவான முதல் வெப்சைட் எது? முதல் வெப்சைட் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுங்க. info.cern.ch info.cern.ch இதுதான் ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி இருக்கக்கூடிய வெப்சைட். அதுக்கு முன்னாடி வெப்சைட்ன்றது கிடையாது. யார் சார் அதை லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டால் அந்த www உருவாக்கின அந்த கம்பெனி CERN CERN info.cern. சரியா? ch அப்படிங்கிறது 1993 இது வந்து ஒரு பப்ளிக் டொமைன் நேம் சொல்லுவோம். டொமைன் நேம் URL போய் அடிப்போம். யூனிவர்சல் ரிசோர்ஸ் லொகேட்டர்னு சொல்லுவாங்க. URL அப்படிங்கிறது யூனிவர்சல் ரிசோர்ஸ் லொகேட்டர். அதில் போய் ஒரு டொமைன் அடிப்போம். யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொகேட்டர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. அப்போ URL கொண்டு போய் நம்ம டொமைன் நம்ம அடிப்போம். அந்த டொமைன் டைம்ன்றது HTTPன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணோம். www ஸ்டார்ட் பண்ணோம். இது info.cern.ch ஸ்டார்ட் பண்ணியிருக்கு 1993 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? NHRC எந்த வருஷம்? நல்லா பேசுங்க. எது? NHRC என்ன எக்ஸ்பென்ஷன்? நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அப்படிங்கிறது. கொலிஜியம் எந்த வருஷம் தான்? 1993. கொலிஜியம் எந்த வருஷம் தான்? 1993. இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் சொல்லிக்கலாம். ஸோ அடுத்து முக்கியமானது முடிஞ்சு. 2 முக்கியமான நிகழ்வுகள் பார்த்து முடிச்சாச்சு. இன்னைக்கு முன்னாடி கரண்ட் அஃபேர்ஸில் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இருந்ததா கேரளா வயநாடு நிலச்சரிவு. ஸோ எவ்வளோ பேர் இறந்துருக்குறாங்க அப்படிங்கிற கூடுதல் விஷயங்கள் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிறோம். ஸோ இன்னைக்கு டேட்டு நம்ம ஆகஸ்ட் 1 அப்படிங்கிறது. ஸோ ரொம்ப முக்கியமானது எழுதி வச்சுங்க. ஸோ கேரளாவை பொறுத்தவரை வயநாடு அப்படிங்கிற ஒரு பகுதியில் அதிகமான பாதிப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. 200 தாண்டி இருக்கான் உயிரிழப்புகள் மட்டும். ஸோ இறந்தவர்களோட எண்ணிக்கை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உயிரிழப்பு அப்படிங்கிறது 200 தாண்டி இருக்குது. எங்கே சார்? கேரளாவில் தோண்ட உடல்கள், தொடரும் மீட்பு பணிகள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வயநாடு ஆட்சியர் அறிவுறுத்தல். நெஞ்சை பிழியும் துயரம், கேரளத்துக்கு மேலும் உதவிகள் செய்ய தயார், பிரதமர் தொடர் கண்காணிப்பு அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. வயநாடு நிலச்சரிவு குறித்து நாங்கள் ஏற்கனவே வந்து ஹோம் மினிஸ்ட்ரியிலேருந்து எச்சரிக்கை கொடுத்துருக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. பட் அந்த மாதிரி அவங்க தான் ஸோ கொஞ்சம் கவனமாக இல்லாமல் இருந்திருக்கிறாங்க அப்படிலாம் சொல்லியிருக்கிறாங்க. எப்போவுமே ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன். நல்லா பேசுங்க. நல்லா பேசுங்கன்னா க்யூர்னு சொல்லுவீங்களா? ஃபுல்லாக பேசுங்க. ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சோம். ஸோ என்ன சார் அதுக்கு அர்த்தம்? வருமுன் காப்பதே சிறந்தது. எதுவுமே வருமுன் காப்பது சிறந்தது. அதுக்கு எதுக்கு அப்புறம் நேச்சுரல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஒன்று வச்சிருக்கிறாங்க. டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்குன்னு எவ்வளோ டிபார்ட்மெண்ட் இருக்குது, அதுக்குன்னு ஒரு மினிஸ்ட்ரி இருக்குது, அதுக்குன்னு நிறைய வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆஃபீஸர்ஸ் இருக்கிறாங்க. அவங்க வேலை என்ன? வேலை என்ன? இன்றைக்கி இருக்கக்கூடிய அட்வான்ஸ்டு டெக்னாலஜி இருக்கக்கூடிய காலங்களில் ஒரு நிலச்சரிவு வந்தால் அந்த நிலச்சரிவை கண்டறிவதற்கோ அல்லது ஒரு மழை வெள்ளத்தை அப்படிங்கிற மாதிரி என்னதான் நீங்கள் வச்சுருந்தாலும் அது வேறு. அது அல்மைட்டி, அது இயற்கை அப்படிங்கிறது வந்து அதோடைய போரதாண்டவம் அப்படிங்கிறத காமிச்சிட்டு தான் இருக்கும். ஆனாலும் உயிரிழப்புகளை கொஞ்சம் தவிர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கலாம். மீட்பு பணிகளுக்கான காரியங்களை கொஞ்சம் துரிதப்படுத்தியிருக்கலாம்.
சரியா? இந்த மாதிரி இருக்கிறது விஷயங்கள். ஸோ வயநாடு நிலச்சரிவு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்து ஹமாஸோட தலைவர், கொஞ்சம் வேகமாக எழுதுங்க. ஹமாஸ், ஈரானில் அவர் வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாரு. அசாசினேஷன்ங்கிற வார்த்தையை ஞாபகம் வச்சுங்க. அசாசினேஷன் அப்படின்னு சொன்னாவே படுகொலை அப்படிங்கிறது ஞாபகம் வச்சோம். அசாசினேஷன் அப்படிங்கிறது வந்து படுகொலை. ஸோ யாரு சார்? ஈரான் அப்படிங்கிறதுல ஹமாஸோட தலைவர் இஸ்மாயில் ஹனியே அப்படிங்கிறவர் வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். இஸ்மாயில் ஹனியே அப்படிங்கிறது வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். எங்க சார் அப்படின்னு கேட்டா ஈரான் அப்படிங்கிற ஒரு நாட்டில் தான் அவர் வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிறோம். ஸோ இஸ்மாயில் ஹனியே, நல்லா பேசுங்க, இஸ்மாயில் ஹனியே அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும், முக்கியமானது. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போறது எழுதி வச்சுக்கலாம். பிரதமருக்கு எதிராக உரிமை மீறல். யாரு சார்? பிரதமருக்கு எதிராக உரிமை மீறல் நோட்டீஸ் கொடுத்திருக்கிறாரு காங்கிரஸ் எம்பி. பிரதமருக்கு எதிராக ஒரு நோட்டீஸ் அப்படிங்கிறது கொடுத்திருக்கிறார் ஒரு காங்கிரஸ் எம்பி. அந்த காங்கிரஸ் எம்பியோட பேர் என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுதி வச்சுக்க, சரண்ஜித் சிங் சன்னி அப்படிங்கிறவர் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். இவர் தான் பஞ்சாபினுடைய முதல் தலித் சிஎம், முன்னாள் முதலமைச்சர். பஞ்சாபோட முன்னாள் முதலமைச்சர் அப்படிங்கிறவர் காங்கிரஸ்ல இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார். பஞ்சாபினுடைய முதல் தலித் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க சிஎம்ல சொல்லும்போது. ஏன் இதெல்லாம் குறிப்பிடுறாங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஒருத்தர் கூட வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. பிரதமர் கூட ஓபிசியில முதல் பிரதமர்னு இவர் தான் சொல்லப்படுது. ஓபிசியோட முதல் பிரதமர் அப்படிங்கிற மாதிரி. மற்ற எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜெனரல் கேட்டகரியில இருந்து, ஓசி கேட்டகரியில இருந்து அந்த மாதிரி வந்திருக்கிறாங்க. அப்ப பிரதமருக்கு எதிராக உரிமை மீறல் நோட்டீஸ் கொண்டு வந்த எம்பியோட பேர் என்ன? சரண்ஜித் சிங். அவர் எந்த மாநிலத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர்? பஞ்சாப் மாநிலத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர். இந்நாள் முதலமைச்சர் யார்? பகவத் மான். வாய்த்தரன்னு சொன்னாதானே வரும். பகவத் மான் எந்த மாநிலத்தின் முதலமைச்சர்? பஞ்சாப். எந்த கட்சி? ஆம் ஆத்மி. சொல்லுங்க, ஆம் ஆத்மி. ஆம் ஆத்மியோட சின்னம் எது? ப்ரூம் ஸ்டிக். நல்லா சொல்லுங்க, விளக்கமாறு. நல்லா கழுவிக்கல சொன்ன அப்படிதானே, விளக்கமாறு. அது ஏன் விளக்கமாறுன்னு வந்துச்சு? விளக்கு மாறு என்னன்னு வந்துச்சு? தொடப்பம், விளக்கமாறு. வேற தொடப்பம் என்ன சொல்றது? மாப்பு. சரி, ஓகே. அது சார்னா அந்த ப்ரூம் ஸ்டிக் எதுக்காக அவர் கொண்டு வந்தாரு அப்படின்னா எல்லாரையும் அப்படியே ஒயிட் வாஷ் பண்ணணும். யாரை ஒயிட் வாஷ் பண்ணணும்? கரப்ஷன்ல இருக்கிறவங்க. எதுல இருக்கிறவங்கள? கரப்ஷன். ஆனால் அவரையே கரப்ஷன் தான் தூக்கி வச்சிருக்காங்க. சரியா? இன்னையும் அவரையும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த மாதிரி ஊழல் வழக்கு இருக்கு. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா மணிஷ் சிசோடியா எந்த மாநிலத்தில்? டெல்லியில எழுதி வச்சுக்க. தமிழகத்தில் மருத்துவ கல்லூரிகளுடைய கலந்தாய்வு சும்மா தெரிஞ்சுங்க. வாட் இஸ் கோயிங் ஆன் இன் அண்ட் அரவுண்ட் மருத்துவ கல்லூரி அப்படிங்கிறதோடைய ஸோ கவுன்சிலிங் வந்து ஆகஸ்ட் 21 ஸ்டார்ட் பண்ணுறாங்களா? ஸோ முக்கியம். இன்னைக்கு உங்களோட கரண்ட் அஃபேர்ஸில் முதல் பக்க செய்தியில் என்ன இருக்குது? உங்களுக்கு பேப்பர் படித்த ஒரு அனுபவம் இருக்கணும். அதோட முக்கியமாக மற்ற போட்டித் தேர்வு, முக்கியமாக போட்டித் தேர்வுகளுக்கு தேவையானது இருக்கணும். ஸோ அடுத்து எழுதி வச்சுங்க. நான் முதல்வன் திட்டம் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே தெரியும். சரியா? விடியல் பயணம் திட்டம் ஏற்கனவே தெரியும். தமிழ் புதல்வன் திட்டம் ஆரம்பிக்க போறாங்கன்னு சொன்னாங்கல்ல, முதல் முறையாக ஆகஸ்ட் 9 தொடக்கம். எழுதி வச்சு ஆகஸ்ட் 9 அப்படிங்கிறதுல தொடக்கம். எந்த ஊர்ல? கோவையில தான் தொடக்கம். கோயம்புத்தூர்ல தொடங்கி வைக்கிறார் நம்முடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். சரியா? மு.க. ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைக்கிறார். மாதம் 1000 வழங்கும் திட்டம். உயர்கல்வி படிக்கக்கூடிய ஆண்களுக்கு, மாணவர்களுக்கு, ஆண் மாணவர்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கக்கூடிய திட்டம் ஆகஸ்ட் 9 தொடங்கி வைப்பதாக அறிவிக்கப்படுகிறது. எங்க சார் அப்படின்னு கேட்டா கோவையில் ஆகஸ்ட் 9 தொடக்கம் அப்படிங்கிறது. மேகதாது அணை எந்த இரு மாநிலங்களுக்கு இடையேயான பிரச்சனை? தமிழ்நாடு அண்டு கர்நாடகா. பேசுங்க. தமிழ்நாடு அண்டு கர்நாடகா. தமிழகத்தினுடைய அந்த மாதிரி இருக்கக்கூடிய பொதுப்பணித்துறை அந்த நீர் மேலாண்மை துறை அமைச்சர் யாரு? துரைமுருகன். என்னங்க? துரைமுருகன். சரி, அந்த கர்நாடகாவோட நீர் மேலாண்மை துறை அமைச்சர் யாரு? டி.கே. சிவகுமார். அதே மாதிரி துணை முதலமைச்சர் யாரு? டி.கே. சிவகுமார். முத்துலட்சுமி யாரு துணை முதலமைச்சர்? இருங்க முத்துலட்சுமி ட்ரை பண்றோம். என்ன சிவகுமார்? டி.கே. சிவகுமார் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க, முக்கியமானது. நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இன்ஃபோசிஸ் நிறுவனம். இன்ஃபோசிஸ் அப்படின்னு சொன்னாவே உங்களுக்கு தெரியணும், நாராயணசுவாமி. அப்ப இன்ஃபோசிஸ் நிறுவனம் எவ்வளோ டாக்ஸ் எவேஷன் பண்ணியிருக்கிறாங்க, வரி ஏய்ப்பு பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டா 32,403 கோடி.
32,403 32,403 கோடி வரி ஏய்ப்பு பண்ணியிருக்கிறாங்க. ஜிஎஸ்டி அவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கு. கிட்டத்தட்ட 32,403 கோடி வரி ஏய்ப்பு பண்ணியிருக்கிறாங்களா இன்ஃபோசிஸ் நிறுவனம். அப்ப இன்ஃபோசிஸ் நிறுவனம் யாருங்க அதுக்கு தலைவர்? நாராயணசாமி. நல்லா சொல்லுங்க, நாராயணசுவாமி அப்படிங்கிறது அவருடைய பொண்ணு. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா பொறுப்பெடுத்திருக்கிறாங்க, வச்சிருக்கிறாங்க. அவருடைய மனைவி அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. ஸோ அவங்களை பற்றிலாம் தெரிஞ்சு வச்சுங்க. ஜிஎஸ்டி தான் அப்படிங்கிறது. ஜிஎஸ்டி முதல்ல அறிமுகப்படுத்திய நாடு பிரான்ஸ். ஜிஎஸ்டி நம்ம எந்த நாட்டை ஃபாலோ பண்ணுறோம்? கனடா. ஜிஎஸ்டி அப்படிங்கிறது இந்தியாவில் அறிமுகம் 1/7/2017. 1/7/2017. வாட்ஸ் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் ஜிஎஸ்டி? கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ். ஜிஎஸ்டியோட எத்தனாவது கவுன்சில்ஸ் கூட்டம் டெல்லியில் நடந்துச்சு? 53 ஜிஎஸ்டி கவுன்சில் அப்படிங்கிற. ஜிஎஸ்டி கவுன்சிலோட சேர்மன் யார்? ஃபினான்ஸ் மினிஸ்டர்ஸ். யார் மெம்பர்ஸ்? ஆல் ஸ்டேட் இந்த மாதிரி ஃபினான்ஸ் மினிஸ்டர்ஸ். நிதி ஆயோகோட எத்தனாவது கூட்டம் நடந்துச்சு? 9வது கூட்டம். நிதி ஆயோகோட தலைவர் யார்? பிரதமர் தான், நரேந்திர மோடி. துணை அந்தமாக இருக்கக்கூடிய தலைவர் யார்? சுமந்த் கே பரி. சிஇஓ யார்? சுப்பிரமணியன் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். முக்கியமானது இன்ஃபோசிஸ் நிறுவனத்திற்கு 32,403 கோடி ரூபாய் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா வரி ஏய்ப்பு செய்வதாக ஜிஎஸ்டி நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாங்க. வரி ஏய்ப்பு அப்படிங்கிறது ஞாபகம் வச்சு. வயநாடு விவகாரம் அமளி, மக்களவை ஒத்திவைப்பு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மக்களவை ஒத்தி வச்சிருக்கிறாங்க. மகாராஷ்டிரா ஆளுநராக சிபி ராதாகிருஷ்ணன் பதவி ஏற்றார். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். மகாராஷ்டிரா மாநிலத்தினுடைய ஆளுநராக சிபி ராதாகிருஷ்ணன் பதவியேற்றிருக்கிறார். மேலும் 7 மாநில ஆளுநர்கள் பதவியேற்றிருக்கிறாங்க. மேலும் 8. ஸோ ரொம்ப முக்கியமானது, நிதின் கட்காரி எந்த துறைக்கான அமைச்சராக இருக்கிறார்? நல்லா சொல்லுங்க. டிரான்ஸ்போர்ட். சரியா, ரோட்வேஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிறதுக்கான அமைச்சராக இருக்கிறார். நாட்டு மக்களிடம் ஜாதியை கேட்க கூறும் ராகுலின் ஜாதியை கேட்டால் என்ன தவறு அப்படின்னு சொல்லிட்டு கிரண் ரிஜிஜு. ஸோ கிரண் ரிஜிஜு சொல்லியிருக்கிறார். ஸோ முக்கியமானது, அவரும் சர்ச்சை பெண் ஐஏஎஸ் அதிகாரியின் தேர்ச்சி ரத்து. ஏன் தேர்ச்சி ரத்து? ஒரு ஐஏஎஸ் அதிகாரி சொல்லுமா ராஜேஸ்வரி. கவர்மெண்ட் கொடுக்காம இருந்துட்டு சைரன் வச்ச காரை யூஸ் பண்ணிட்டாங்களா? வாசிப்போம். அதிகார துஷ்பிரயோகம். இது ரொம்ப முக்கியமானது. கவர்மெண்ட்டுக்கு தெரியாம சில காரியங்கள்ல ஈடுபடுறது. அதிகார துஷ்பிரயோகம் ஈடுபட்டு சர்ச்சையில் சிக்கிய பயிற்சி ஐஏஎஸ் அதிகாரி. எழுதி வச்சுக்கோ. ட்ரெயினியா தான் இருக்கிறாங்க. இவங்க வந்து ஒரு ட்ரெயினியாக தான் இருக்கிறாங்க. அந்த அம்மா பேர் என்ன சார் அப்படின்னு கேட்டால் பூஜா கேத்கர். யூபிஎஸ்சி பாஸ் பண்ணி ஒரு பயிற்சி ஐஏஎஸ் அதிகாரியாக இருக்கக்கூடியவர். அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து அவரது ஐஏஎஸ் தேர்ச்சி ரத்து செய்யப்பட்டது. போட்டித் தேர்வுகளில் அவர் பங்கேற்கவும் தடை விதித்து யூபிஎஸ்சி நடவடிக்கை எடுத்திருக்கிறது. மகாராஷ்டிரா மாநிலம் பூனே மாவட்டத்தில் ஆட்சியரகத்தில் ஐஏஎஸ் பயிற்சி அதிகாரியாக பணியாற்றி வந்த பூஜா கேத்கர் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துவதாக சர்ச்சையில் சிக்கினார். இதைத் தொடர்ந்து இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான இடஒதுக்கீட்டை தவறாக பயன்படுத்தி பணியில் சேர்ந்தது உள்பட ஓபிசி அப்படிங்கிற மாதிரி ஒரு தவறாக பயன்படுத்தியிருக்கிறாரா, மாற்றுத்திறனாளி அப்படிங்கிற மாதிரி ஒரு தவறாக பயன்படுத்தியிருக்கிறாரா? இது தொடர்பான விசாரணைக்கு மத்திய பணியாளர் பயிற்சி மற்றும் தேர்வாணையம் யூபிஎஸ்சி அவருக்கு ஒரு நபர் கமிஷன் அமைச்சிருக்கிறாங்க. அந்த ஒரு நபர் கமிஷனோட கமிஷனர் பேர் என்ன சார் அப்படின்னு கேட்டா எழுதி வச்சுங்க. மனோஜ் துவிவேதி. ஒரு நபர் கமிஷன். மனோஜ் துவிவேதி யூபிஎஸ்சியில பாஸ் பண்ணி பயிற்சி ஆட்சியாளராக பணியாற்றி கொண்டிருந்த ரொம்ப முக்கியமான அந்த நபர் பூஜா கேத்கர் அப்படிங்கிறவர் முக்கியமா ஓபிசி அப்படிங்கிறத தவறுதலாக பயன்படுத்தி இருக்கிறார். 1. 2 வந்து மாற்றுத்திறனாளி அப்படிங்கிறத அவர் தவறுதலாக பயன்படுத்தி இருக்கிறாரு. 2 இந்த குற்றச்சாட்டுகளுக்காக இவர் மீது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா யூபிஎஸ்சி நடவடிக்கை எடுத்திருக்கு. யூபிஎஸ்சி அப்படிங்கிறது நடவடிக்கை எடுக்கலாமா? இது ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. அல்லது வந்து இது அரசாங்கம் பண்ணுமா, உச்சநீதிமன்றம் பண்ணுமா, அல்லது யூபிஎஸ்சி பண்ணுமா? இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தவறுதலாக துஷ்பிரயோகம் பண்றது, இந்த மாதிரி அதிகாரத்தை மீறது வைக்கிறது ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சி அதோட வேலைகள்ல அதுவும் ஒண்ணு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. ஸோ ரொம்ப முக்கியமானது, இந்த வழக்கின் பின்னணியில் கடந்த 2009-2023 ஆண்டு வரை குடிமை பணிகளுக்கு தேர்வான 15,000க்கும் மேற்பட்ட தேர்வாளரின் தரவுகள் ஆய்வு செய்யப்பட்டது. அதில் இவரை தவிர வேறு எந்த தேர்வரும் குடிமை பணிகள் தேர்வு விதிகளின் கீழ் அனுமதிக்கப்பட்டதை விட அதிகமான முயற்சிகளில் பங்கேற்கவில்லை என்பது உறுதி செய்யப்பட்டது. தனது பெயரை மட்டுமல்லாமல் அவருடைய பெற்றோரின் பெயரையும் மாற்றி அவர் மோசடியில் ஈடுபட்டு உள்ளார்.
எதிர்காலத்தில் இது போன்ற முறைகேடுகள் நிகழாமல் இருப்பதற்காக உறுதி செய்வதற்காகவே இந்த நடவடிக்கை எடுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சைரன் வச்ச காரெல்லாம் இல்லை, இங்கே பிரச்சனை ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குங்க. சொல்லுறேன் 12 டைம்ஸ் எழுதியிருக்காங்களா? நிறைய டாக்குமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய பண்ணியிருக்காங்க. அப்பா அம்மா பேரையே மாற்றிருக்கிறாங்க. ஓபிசிங்கிறத தவறுதலாக சொல்லியிருக்கிறாங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளி அப்படிங்கிற ஒரு கேட்டகரி அவங்க பயன்படுத்தி தவறுதலாக சொல்லியிருக்கிறாங்க. இப்படி பூஜா கேத்கர் அடுத்த தெரிவிச்சு நமக்கு முக்கியமானது யூபிஎஸ்சியோட நியூ சேர்மன். ஆல்ரெடி உங்களுக்கு அனுப்பிச்சிட்டேன். யூபிஎஸ்சியோட நியூ சேர்மன். யூபிஎஸ்சி இட் இஸ் அ பியூர்லி கான்ஸ்டிடியூஷனல் பாடி. ஆர்டிகல் 315 323 ஆர்டிகல் 315 323 யாரு சார் இப்போ நியூ அப்படின்னு கேட்டா பிரீத்தி சுதன் அப்படிங்கிறவங்க. எத்தனை பேர் அந்த கேள்விக்கு கரெக்டான ஆன்சர் அடிச்சிங்க? டெலகிராம்ல குவிஸ்ல நான் கேட்டிருந்தேன். யாருமே பார்க்கவே இல்லையா? சுரேஷ் பார்த்தியாப்பா? பார்த்த ஆன்சர் கரெக்டாக பண்ணியாப்பா? பிரீத்தி சுதன். வேற யாருமே பார்க்கலையாப்பா டெலகிராம்ல குவிஸ்ல? பார்த்தீங்களா? ஆன்சர் தப்பா? மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையத்தினுடைய புதிய தலைவராக சுகாதாரத்துறை முன்னாள் செக்ரட்டரி எழுதி வச்சுங்க. பப்ளிக் ஹெல்த் டிபார்ட்மெண்டனுடைய சரியா பாஸ்ட் செக்ரட்டரி யார் சார் அப்படின்னு சொன்னா பிரீத்தி சுதன் நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஞாபகம் வச்சுங்க. இவர் ஆந்திராவை சார்ந்த ஐஏஎஸ் அதிகாரி பொறுப்பு ஏற்பார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 2025 ஆகஸ்ட் 29 வரை இவர் இருப்பார். 2025 ஆகஸ்ட் 29 வரை இருப்பார். ஒரு மாதம் தான், ஒரு வருஷம் தான். இவருடைய பணிக்காலம் நிறைவு பெறுகிறது. யூபிஎஸ்சியோட சேர்மன் அப்படிங்கிறது பிரீத்தி சுதன் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சு. இந்தியா முன்னேறுகிறது எதுலையா இருக்கும்? ஒலிம்பிக் அந்த மாதிரி கேம்ஸ் எத்தனையாவது? 33வது. எந்த ஊர்ல? பாரிஸ்ல. சரியா? பாரிஸ்ல எத்தனையாவது? 3வது. எத்தனை நாடுகள்? 206 நாடுகள். 206 நாடுகள். எத்தனை இது பங்கேற்பாளர்கள்? 10,500. எத்தனை போட்டிகள்? 32. எத்தனை பிரிவுகள்? 329 பிரிவுகள். முதலிடத்துல சீனா, ஆஸ்திரேலியா, ஜப்பான், பிரான்ஸ், பிரிட்டன், தென்கொரியா. ஃபர்ஸ்ட் இடத்துல சீனா, 2வது இடத்துல ஆஸ்திரேலியா, இன்னைக்கு நிலவரப்படி ஜப்பான், 3வது இடம் இந்தியா, 38வது இடம். இந்தியா வந்து 38. 2 பதக்கம் வாங்கியிருக்கோம். அதுவும் வெண்கல பதக்கம் தான் வாங்கியிருக்கிறோம். அதுலேயும் ரைபிள் ஷூட்டிங்கில் தான் வாங்கியிருக்கிறோம். 2வது முறையாக வாங்கியிருக்கிறவர் யாரு? இதே ஒரே போட்டியில் மானு பாக்கர். சொல்லுங்க. மானு பாக்கர் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். இந்தியா முன்னேறுகிறது. துப்பாக்கி சுடுதலில் ஒருத்தர் வந்துட்டு இருக்காரு குசேல். குத்துச்சண்டையில் வந்துட்டு இருக்கிறாங்க லவ்லினா. ஆல்ரெடி அவங்க ரொம்ப நல்ல அச்சீவர் தான். பேட்மிண்டனில் 2 பேர், சிந்து அண்ட் லக்ஷயா. எழுதி வச்சுங்க. பேட்மிண்டனோட தொடர்புடைய இருவர் யார்? ஒன்று சிந்து, பிவி சிந்து அப்படிங்கிறது ஞாபகம் வச்சு. அதே மாதிரி லக்ஷயா இவங்களாம் எந்த விளையாட்டோடு தொடர்புடையவங்கன்னு கேட்டுருவாங்க. இவங்களாம் எந்த விளையாட்டோடு தொடர்புடையவங்க? நேற்றுக்கே நான் சொன்னேன். அசோசியேட்டட் கேம் கேட்பாங்க, அசோசியேட் ட்ராஃபி கேட்பாங்க, அசோசியேட் கிரவுண்டு கேட்பாங்க, அசோசியேட் டெர்மினாலஜி கேட்பாங்க. ஸோ விளையாட்டை பொறுத்தல எப்படி கேட்டாலும் உங்களுக்கு அடிக்க தெரியணும். சிந்து லக்ஷயா மேம் அது ஃபாலோ பண்ணிட்டு இருக்கா? எஸ்எஸ்சி பேங்கிங் அப்படிங்கிறது இல்லை. இது இல்லாமல் நம்ம வந்து இந்த டெய்லி ஒரு ஸ்ட்ராட்டிக் டாபிக்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்களான்னு பார்த்துக்கோங்கம்மா. ஸோ ஃபாலோ பண்ணிக்கங்க, எல்லாரும் ஃபாலோ பண்ணிக்கங்க, அடிச்சுங்க. ஸோ எழுதிக்கங்க. யாரு சார்? சிந்து அண்ட் லக்ஷயா அப்படிங்கிறவங்க எந்த விளையாட்டு தொடர்புடையவங்க? பேட்மிண்டன் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். பாக்ஸிங்ல லவ்லினா. அதே மாதிரி ரைபிள் ஷூட்டிங்லேயும் குசேல். ஸோ குசேல் அப்படிங்கிறவரை ஞாபகம் வச்சுங்க. இவரும் முக்கியமான ஒரு நபர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. குசேல் அப்படிங்கிறவரை ஞாபகம் வச்சுங்க. அதே மாதிரி தீபிகா அப்படிங்கிறவங்க ஆர்ச்சரி. அடுத்த கட்டத்தில் தீபிகா ஆர்ச்சரி. அதே மாதிரி டேபிள் டென்னிஸ் அப்படிங்கிறதுல ஸ்ரீஜா அகுலா. மணிகா வேற இருப்பாங்க இல்லையா? மணிகா பத்ரா பார்த்தோமா? எதுல? டேபிள் டென்னிஸ்ல மணிகா பத்ரா. இவங்கெல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும் எந்தெந்த விளையாட்டு அப்படிங்கிறது. குதிரை ஏற்றம் ஒரே ஒரு நபர் தான் கலந்துட்டாரா? ஆமா தானே? பேரு அனுஷ். ஹார்ஸ் ரைடிங் அப்படிங்கிறதுல வந்து அனுஷ். ஏமாற்றம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஏமாற்றம். ஸோ நான் ஞாபகம் வச்சு ஹமாஸோட தலைவர் இப்போ படுகொலை செய்யப்பட்டாருன்னு பார்த்தோமே, அவர் யாரு? இஸ்மாயில் ஹனியே. எந்த நாடு? ஹமாஸ் என்பது மனிதர்கள் இல்லை. அபு ஹூஸ்ரி
ஹமாஸோட மூத்த அதிகாரி சொல்லியிருக்கிறார். இஸ்மாயில் ஹனியேவை படுகொலை செய்வதன் மூலம் ஹமாஸ் அமைப்பின் உறுதிப்பாட்டை அழித்து விடலாம் என்றும் தங்களது இலக்கை அடைந்து விடலாம் என்றும் இஸ்ரேல் நினைக்கிறது. ஆனால் அந்த இரண்டுமே நடக்காது. ஹமாஸ் என்பது ஒரு கோட்பாடு, ஓர் இயக்கம். அது வெறும் மனிதர்கள் இல்லை, அது ஒரு கோட்பாடுங்க, அது ஒரு இயக்கம்ங்க, அது ஒரு மிஷன். அது இட் இஸ் நாட் அ மேன், அது பர்சன் கிடையாது, எங்களை அழிச்சிட முடியாதுன்னு சொல்லியிருக்கிறார். ஸோ ஈரான் அதிபர் யாரு எழுதி வச்சுங்க. ஈரானோட அதிபர் மசூத் பெசஸ்கியான், the president of Iran. மசூத் பெசஸ்கியான் ஹமாஸ் அரசியல் பிரிவு தலைவர். இஸ்மாயில் ஹனியே படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து பாலஸ்தீனத்தின் மேற்கு கரை பகுதியைச் சேர்ந்த ஹெப்ரானில் புதன்கிழமை நடைபெற்ற ஆர்ப்பாட்டம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஈரானோட அதிபர் இனி சூடு பிடிக்குங்க. இன்டர்நேஷனல் வார் அப்படிங்கிறது அதிகமாக சூடு பிடிக்கும். ஏன்னா ஹமாஸோட அரசியல் பிரிவு தலைவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். ஈரான் ஏற்கனவே இஸ்ரேல் மீது படும் கோபத்தில் இருக்கு. இஸ்ரேல் தொடர்ந்து பாலஸ்தீனத்தை தாக்குதல் நடத்திட்டு இருக்கிறது. உலக நாடுகள், அநேக நாடுகள் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வராங்க. ஐக்கிய நாடுகள் சபையினுடைய தீர்மானம் அப்படிங்கிறதெல்லாம் இதை மதிக்கவே கிடையாது. ஸோ இன்னும் நிறைய நாடுகள் கூட்டமைப்பு கூட்டிகிட்டே இருக்கிறாங்க. சரியா, அங்கிட்ட இஸ்ரேல் உக்ரைன் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருந்துட்டு, ரஷ்யா அண்டு உக்ரைன் பிரச்சனை இருந்துட்டு இருக்கு. சீனா தைவான் பிரச்சனை இருந்துட்டு இருக்கு. நார்த் கொரியா சவுத் கொரியா பிரச்சனை இருந்துட்டு இருக்கு. இந்தியா சீனா அண்டு பாகிஸ்தான் பிரச்சனை இருந்துட்டு இருக்கு. இப்படி ஏகப்பட்ட நாடுகள் பிரச்சனையில் இது ரொம்பவும் குறிப்பிடத்தக்கது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. எந்த ஊர்ல மாணவர்களுடைய போராட்டம் இடஒதுக்கீடு குறித்து நடந்தது? பங்களாதேசத்தினுடைய பிரதமர் யாரு? ஷேக் ஹசீனா. ஷேக் ஹசீனா எந்த கட்சி? அவாமி லீக் கட்சி. நல்லா பேசுங்க. அவாமி லீக் கட்சி. ஷேக் ஹசீனா யாருடைய பொண்ணு? ஷேக் முஜிபுர் ரஹ்மான். எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். வங்கபந்து யாரு? ஷேக் முஜிபுர் ரஹ்மான். வங்காளத்தின் தந்தை யாரு? ஷேக் முஜிபுர் ரஹ்மான். கிளாஸ் ஓவர். கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் ஓவர். நல்லா படிச்சுக்குங்க. தம்பி வாங்க, அந்த போர்டு ஆன் பண்ணி விட்டுருப்பா. இந்த போர்டு ஆன் பண்ணி விட்டுருங்க. ஸோ கிளாஸ்